ஜெபம் பண்ண கடவோம். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 74 பாமாலை 52 பாடுவோம். நீர்வாரும் கத்தாவே ராக்காலம் சென்று போம். கீதம் 74 பாமாலை 52 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும்
உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களையும் படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடையவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 122ஆம் சங்கீதம். 122ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாய் நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12 முதல். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனென்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்து முடிந்தது. சகரியாவின் கீதத்தை பாடலாக பாடுவோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன் வரும் 3ஆம் ஞாயிறு. எல்லாம் வல்ல கடவுளே, உம் அருள் நிறைந்த வார்த்தைகளான பரிசுத்த திருமறைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் திருமறை வழியாக மனுக்குலம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் பெறவிருக்கிற ஆசீர்வாதத்திற்காகவும் சோத்திரம். இன்றளவும் திருமறையை நாங்கள் தங்கள் மொழிகளில் பெற்றுக்கொள்ளாத மக்களும் பெற்றுக்கொள்ள உதவி புரியும். இதற்காக கொடுக்கவும் ஜெபிக்கவும் உழைக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள்
எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய என்று வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு என நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்து சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பதாக. இந்த நாள் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் இந்த ஆராதனை மூலமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்கிற ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இதே ஆராதனை வேளை சேச திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் காலை 7 மணிக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் இந்த ஆராதனை வேளையை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. தினந்தோறும் எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகள் மூலமாகத்தான் இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பு செய்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்கி இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலும் உங்களில் அநேகர் இதற்காக உதவி செய்தீர்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், கண் தெரியாத பிள்ளைகள் மற்றும் காது கேளாத வாய்ப்பேச முடியாத பிள்ளைகள், பெற்றோர்கள் இல்லாத ஆதரவற்ற பிள்ளைகள், இல்லங்களில் வசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் துணிகளை புத்தாடைகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்கிறோம். படிப்பதற்கு கஷ்டப்படுகிற பெற்றோர்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இன்னும் பல காரியங்களை நாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். தெருவோரங்களிலே வீடுகள் இல்லாமல் அதுவே தன்னுடைய வீடாக எண்ணி பாலங்களுக்கு கீழாகவும் கடைகளுக்கு கீழாகவும் இரவு தங்கி
படுக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்து கொண்டு வருகிறோம், உணவு கொடுக்கின்றோம். கர்த்தர் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து நீங்கள் தாங்கலாம். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வைராக்கியமாக உழைக்கின்ற அநேக ஏழை எளிய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தருக்கென்று செய்கிற இந்த பணிகளை நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிற சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் இந்த ஊழியங்களை தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான திருமதி ஜெயஸ்ரீ மோகன்ராஜ், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய கணவருடைய நினைவாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்பு மகள் சகோதரி கிரேஸ் அபிகாயில் மோகன்ராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான சகோதரி அவர்களை தம்முடைய கிருபையினாலும் வல்லமையில் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய சகோதரர் திரு ஆஸ்பன் ஆலிவர் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி அனிதா ஐரிஷ் அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான அன்பு குழந்தை லூக்கா தாமஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்வாறாக வேதம் சொல்லுகிறது: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வாக்கின்படி ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைத்து ஆண்டவர் உயர்த்துவாராக. சந்ததியை கண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கொண்டாடுவோம்
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 222 பாமாலை 175 பாடுவோம். ஆதியில் இருளை அகற்றி ஒளியை படைத்த நீர். கீதம் 222 பாமாலை 175 பாடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறதப்பா. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு நீ தந்து எங்களை பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரோடு கூட பேசும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஞாயிறு வேதாகம ஞாயிறு என்ற ஒரு ஞாயிற்றன்றிலே நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். வேதத்தை குறித்து சிந்திக்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். உலகத்திலேயே அதிகமான மொழிகளிலே அச்சடிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு புத்தகம் எது என்று சொன்னால், நீங்களும் நானும் கரங்களில் வைத்திருக்கிற நம்முடைய வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திற்கான இந்த சோர்ஸ் மூல ஆதாரத்தை பார்க்கும் பொழுது இருக்கிறதிலேயே அதிகமான இந்த மூல ஆதாரம் இதற்குத்தான் உண்டு என்பதாக சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட 1685க்கும் அதிகமான மொழிகளிலே இந்த வேதாகமம் என்ன செய்திருக்குன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இதற்கு மூல ஆதாரம் மாத்திரம் 24,000 பிரதிகள் இருக்கிறதா. இதற்கு அடுத்தாற்போல் இந்த ஓமர் எழுதிய இலியட் என்று சொல்லப்பட்ட ஒரு நாடகத்திற்கு 643 மூலப்பிரதிகள் தான் இருக்கிறதா. மற்ற புத்தகங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் எழுதினவர்கள் மனிதர்கள். ஆனால் அவர்களெல்லாம் எழுதி முடித்து மரணம் அடைந்து விட்டார்கள். ஆனால் இந்த வேத புத்தகத்தை மாத்திரம் எழுதி தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆவியினானவரால் எழுதப்பட்டது. எப்படி? அந்த
ஆண்டவருடைய ஆவியானவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த வேத வசனத்தை எழுதினார் என்று வசனம் சொல்லுகிறது. இது கிட்டத்தட்ட 1500 ஆண்டு காலங்களாக இந்த புத்தகம், வேத புத்தகம் எழுதப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு சில உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது பார்த்துக்கிட்டு, சில புஸ்தகத்தை வரலாற்று புஸ்தகம் ஒரு ஆண்டில் எழுதி முடிப்பாங்க, 6 மாதத்தில் எழுதுவாங்க, 1 மாதத்தில் எழுதுவாங்க, சில புத்தகத்தில் ஒரு வாரத்தில் கூட எழுதுவாங்களாம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய கரங்கள் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை நமது ஆண்டவராய் கர்த்தர் நம்ம கொடுப்பதற்காக அவர் 1400 ஆண்டுகளுக்கு அதிகமாக என்ன செய்திருக்கிறார்னா, தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி அவர்கள் மூலமாக என்ன செய்திருக்கிறார்னா கொடுத்திருக்கிறோம். அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான வேத புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலுடைய வேத புத்தகம் எழுதி மரித்து போனார்கள். ஆனால் இந்த புத்தகம் இன்றைக்கும் மற்ற புஸ்தகத்தை விட ஒரு மேன்மையான புஸ்தகமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இதில் எழுதப்பட்ட எல்லாமே நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் மிக அழகாக விளக்கமாக ஆண்டவர் நமக்கு நினைச்சதை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் 100க்கு 100 உண்மையானது. அந்த வசனத்தின்படி அப்படியே நடக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஒரு நாவலாசிரியர் ஒருவர் இருந்தார், தமிழ்வாணன் என்று சொல்லி அவருடைய பெயர். அநேக துப்பறியும் நாவல்கள் எல்லாம் அந்த காலத்தில் எழுதினார் பார்த்துக்கிடுங்க. அவர் எழுதிய புத்தகங்களில் ஒன்று 100 வயது வரை வாழ்வது எப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். ஆனால் ஒரு பரிதாபம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு 50-55 வயதுக்குள்ளாகவே அவர் என்ன செய்து விட்ட மரித்து போனார். அப்போ அவருக்கும் அவர் எழுதின புத்தகத்திற்கு என்ன செய்யலைன்னா சம்பந்தம் கிடையாது. ஆனால் நம்முடைய கரங்கள் வைத்திருக்கிற நம்முடைய வேத புத்தகம் இருக்கிறதே, இந்த வேத புத்தகத்திற்கும் நாம் ஆராதிக்கிற நமது ஆண்டவருக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்வார். அவர் செய்கிறதான் இந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்த நமக்குள் வாசம் பண்ணினார். இயேசுதான் வார்த்தை, அவர்தான் தெய்வம். அந்த தெய்வம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தில் எப்படி கொடுத்து வேத புத்தகத்தின் வடிவிலை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த வேத புத்தகத்துக்கு உயிர் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பட்டயத்திலும் இது இருபுறமும் கருக்கொள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாகவும் என்ன இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் அது வகையிருக்கிறதா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குதுங்க. இது வேத வசனத்துல அவ்வளோ ஒரு வல்லமை. ஏனென்றால் இது எழுதப்பட்டது இது யாரால் எழுதி கொடுக்கப்பட்டு சொன்னால், நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரால் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது, இது வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக இருக்கிற D.L. மூடி சொல்லும் பொழுது, when we pray to God, we talk to the Lord. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நிச்சயம் பேசுகிறோம். when we read the Bible, the God speaks to us என்று அவர் சொல்லுகிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட நிச்சயம் பேசுகிறார். இன்றைக்கு தெய்வத்தை தேடி அவரை நோக்கி பிரார்த்தனை செய்யும்படியாக, அவருடைய பதிலை கேட்கும்படியாக மக்கள் பல இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். கால்களில் பாதரட்சைகள் கூட போடாமல் பல மைல்கள் நடந்து சென்று தெய்வத்தை தரிசிக்கும்படியாகவும், கடவுள் நம்மோடு கூட பேச மாட்டாரா என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதில் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் விலையேறப்பட்ட இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தின் மூலமாக தெய்வம் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வேத புத்தகத்தை பயன்படுத்துகின்றார். நம்ம கிரமமாக வாசிக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு போதிக்கிறார். இதை செய், இதை செய்யாதுன்னு சொல்லுகிறார். நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்ம தேற்றுகிறாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
உலகத்தில் எந்த ஜனத்திற்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற வேறு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தருகிறார், ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இந்த வேத வசனங்கள் என்ன செய்கிறது சொன்னால், நம்மை ரட்சிப்புக்கேற்றதாக ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறது. இந்த வேத வசனத்தை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள நாம ரட்சிப்பிலே பூர்ணராகும்படியான ஒரு பாக்கிய தேவனுக்கு கொடுக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கு இங்கு மூலாதாரமாக இருப்பது என்னவென்றால் இந்த வேத வசனம். அப்ப இந்த வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை, மீட்பை என்ன செய்துன்னா கொண்டு வருகிறது. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகும் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அருமையான சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா, அவன் ராஜாவாகும் பொழுது அவனுக்கு 8 வயது பார்த்து கிடைக்கும். ஒரு நாள் எருசலேம் ஆலயத்தை அவங்க அந்த பணிகளை அவங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆசாரிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் சரி செய்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அங்கு ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கின்றார்கள். அதை எடுத்துக்கொண்டு ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்து அதை வாசிக்கிறார்கள். வாசித்த உடனே அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 19ஆம் வசனம் சொல்லுகிற 2 நாளாகும் புஸ்தகம் 34:19, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரங்களை கிழித்து கொள்வது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறது, மனம் திரும்புகிறதை அது சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. அப்போ இந்த யூதாவின் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். யோசியா ராஜாவுக்கு கூட அதை பற்றி முழுமையான ஒரு காரியம் தெரியவில்லை. ஆனால் அப்போ வேத புஸ்தகத்தினுடைய நியாயப்பிரமாண வசனத்தை கேட்ட உடனே, அப்படி என்றால் அதுவரை அவனுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசித்தே பார்க்கவில்லை என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை கேட்ட உடனே கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை, கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி, நாம இன்றைக்கு நம்ம எவ்வளவு பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு விக்கிரகங்களுக்கும் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி அவன் என்ன செய்தான்னா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல அவன் மனம் திரும்புகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறான். அவன் மாத்திரமல்ல, நீங்க 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பிந்திய வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி அவன் எல்லா ஜனங்களையும் என்ன செய்கிறான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தான் மாத்திரமல்லங்க, தன்னுடைய தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்கு நேராக அவன் என்ன வழி நடத்துகிறான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். ஆகவே தான் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அவனை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது பாருங்க. 1888ஆம் ஆண்டிலே பசிபிக் பெருங்கடலே ஒரு சிறிய கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதனுடைய மாலுமி அலெக்சாண்டர் என்பவர். திடீரென்று ஒரு பயங்கரமான புயல் அடித்தது. அந்த கப்பல் சேதமடைந்தது. அநேகர் மரித்து போனார்கள். அதில் தப்பினவர்கள் ஒருவர் இந்த கப்பல் மாலுமி. அவர் ஒரு தீவின் கரையில் கஷ்டப்பட்டு நீந்தி சேர்ந்தார். அவர் கடற்கரைக்கு வந்த உடனே அங்கு ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு அருமையான இந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பேழை ஒன்று இருந்துச்சு. அந்த பேழையை திறந்து பார்த்த பொழுது உள்ளே அருமையான ஒரு வேத புத்தகம் இருந்தது. அந்த வேத புத்தகத்தை எடுத்து கருத்தாய் வாசித்தார். அதை குறித்து சிந்தித்தார், தியானித்தார். தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார், மனம் திரும்பினார்.
அந்த தீவில் இருந்த மக்கள் ஒரு ஆதிவாசி மக்கள். அவர்கள் இந்த போதையை தரக்கூடிய இந்த செடிகள் இருக்கிறது, அந்த செடியிலிருந்து போதை இந்த மதுபானங்களை தயாரித்து அதை குடிக்கின்றவர்கள். அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட அந்த ஆதிவாசி ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். இந்த மாலுமி இந்த வேத வசனத்திலும் ரட்சிக்கப்பட்டவர் அந்த ஜனங்களிடத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொன்னார், வேத வசனங்களை பற்றி சொன்னார். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த தீவில் உள்ள எல்லா மக்களும் மனம் திரும்பினார்கள் என்று நான் ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. இந்த வேதத்தை கருத்தாய் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் நினைச்சதானா அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றி விடுகிறார். ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நம்ம கேட்கணுங்க, இன்னைக்கு பைபிள் வாசியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு எந்த அதிகாரம் வாசித்த. ஏன் நம்ம கேட்குறோம் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் கிறிஸ்துவுடைய அந்த வழிகளை விட்டு வழி விலகி சென்று விடக்கூடாது. உலகத்தில் பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகள் மீது கண்ணி வைத்திருக்கிறான். எப்படியாயிலும் திருப்பி விட வேண்டும், கர்த்தரை விட்டு தூரமாய் பிரித்து கொண்டு சென்று விட வேண்டும் சொல்லி பல வகையில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் மீது 24 மணி நேரம் கண்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்க முடியாதுங்க. ஆனால் நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தரை நம்முடைய பிள்ளைகளை பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை கற்றுக் கொடுக்கணும் தெரியுமா? வசனங்க. இந்த வசனம்தான் கடைசி மட்டும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்தி கொண்டு வரும். நம்முடைய இந்த உலகத்தில் கூட நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நல்ல செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால் அதற்கு ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? 1000 தான் நம்ம ஆலோசனை சொன்னாலும் கூட வேத வசனம் ஒன்று அந்த பிள்ளைடைய உள்ளத்தில் போனால் போதுங்க. ஆண்டவர் வசனத்தின் மூலமாக ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பாருங்க. ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகும்படியான இந்த வேத வசனங்கள் நீ சிறு வயது முதல் கற்றுக்கொண்டிருக்கிறாய. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் கொண்டு இந்த வேதத்தை நாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து இந்த வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இது வேதத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில பல வகையான போராட்டங்கள், பல வகையான இழப்புகள் நிமித்தமாக மிகுந்த துக்கம், துயரங்க. உண்மையிலே உங்களுடைய வீடுகளில் சில காரியங்களில் சில இழப்புகள் ஏற்படும் பொழுது, சில நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியலைங்க. மனிதர்கள் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த சற்று நேரம் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்த மாதிரி இருக்கும். அது நிரந்தரமான ஒரு ஆறுதல் வராது. அது நிரந்தரமான ஒரு ஆறுதல், ஒரு சமாதான மகிழ்ச்சி எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்கு போகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். ஆகவே தான் இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை வேதத்தை வாசிப்பது கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்னோடு கூட பேசுங்க வசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவர்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் ஏராளமான போராட்டங்களை சந்தித்தான். சொந்த தேசத்தை ராஜா கூட என்ன காவல் கிடங்கு அவனை போற்றான். அவன் சகதியில கிடந்தாங்க, அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுன்னு தெரியுமா சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய துக்கத்திலே, நம்முடைய வேதனைகளுக்கு மத்திய, நஷ்டங்களுக்கு மத்தியில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒன்றே ஒன்று இந்த வேத வசனங்க, வேத வசனம். ஆகவே தான் நம்ம கிரமமாக வாசிக்கணும். தினந்தோறும் இந்த வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே வேளை ஜெபத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆகவே தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 3 யோவான் 3-4 ஆகிய வசனங்களிலே, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும்
அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ இந்த வேத வசனத்தை நம்ம எந்த அளவிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எந்த அளவிற்கு நம்ம அதிகமாக நம்ம வாஞ்சித்து அதை தியானித்து வாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். பார்த்துக்கிடுங்க. நம்ம அதை தீவிரமாக கருத்தோடு கூட வேதவசனம் தேடி 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 நாம் என்ன செய்யணும், அதை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பெரோயா பட்டணத்தார் வேத வசனத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டபடியால் காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தபடினாலும் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருக்கிறார்கள். அப்போடைய வாழ்க்கையே என்ன செய்யுதுன்னா மாற்றி விடுகிறது, நற்குணசாலிகளை மாற்றி விடுகிறது. நாம வாசிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது குணசாலியான பிள்ளைகளாக என்ன செய்து விடல் மாற்றி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வல்லமை இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. உலக பிரகாரமாக எந்த புத்தகத்தை படித்தாலும் கூட அந்த ஒரு மேன்மை கிடைக்காதுங்க. இன்னைக்கு உலக பிரகாரமாக எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற புத்தகங்கள் இருக்கிறது. அது நம்ம ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிடுங்க, பயாலஜி எடுத்துக்கிடுங்க, பெரிய பெரிய இன்னும் அது மூலம் படித்தவர்கள், பாண்டியத்தின் பட்டம் பெற்றவர்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்டாக மருத்துவர் இருக்கிறாங்க. சரீரத்தில் உள்ள உயிரை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் கொடுப்பதற்கு, மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு பெரிய பெரிய டாக்டர்ஸு, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நினச்சிட்டாங்கன்னா இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, விண்வெளிக்கெல்லாம் போய் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதனால் அவனுடைய வாழ்க்கை மாறுமா? அவனுடைய வாழ்க்கையில் அநேக கெட்ட பழக்கங்கள்லாம் நினச்சி இருக்கு. அந்த வாழ்க்கை இதெல்லாம் மாற்றிடாது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த வேத புத்தகத்தை பாருங்க, ஒரு மனிதன் படித்தான்னு சொன்னால் அவனை குணசாலியான ஒரு மனிதனை மாற்றி விடுகிறது. எத்தனை பெரிய இப்படி படித்தவங்களாம் எத்தனை பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் வேத புத்தகத்தை மிக சிறப்பாய் படிப்பான்னு சொன்னால், தன்னை அர்ப்பணித்து படிப்பான்னு சொன்னால், அவன் நிச்சயமுடைய வாழ்க்கையை என்ன செய்து மாற்றி விடுகிறது. ஆகவே சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லி ஆண்டவருடைய இந்த வேதவசனம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேன்மையான இந்த வேத வசனத்தை நாம் கருத்தோடு கூட வாசிக்கிறது மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்யணும்னா நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வேத வசனத்துக்கு இன்னொரு வல்லமை இருக்கிறதுங்க. அந்த வசனத்தின் மூலமாக நாம் நினைச்ச சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி வருகிறான். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க 7ஆம் வசனத்தில் அவன் சொல்ல, ஆண்டவரை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் நிச்சயமா பிழைத்திருப்பான். அந்த யூதர் மூப்பிள்ளை சொல்லி அனுப்புகிறான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னா போதும். யோவான் 11ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் லாசருவின் கல்லறை குன்பாங்க என்று சொல்றாரு. லாசருவே வெளியே வா அப்படி சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே மரித்து 4 நாளாகிய அந்த லாசருவினுடைய அந்த சரீரம் உயிர் பெற்று அப்படியே எழுப்பி வருகிறது. அப்படி வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குதுங்க. அப்படி வார்த்தைக்கு ஒரு சுகமளிக்கிற ஒரு வல்லமை, ஜீவனை கொடுக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. கானானிய ஸ்திரீ வருகிறாள், ஆண்டவரே என் மகள் பிசாசன கொடிய வேதனைப்படுகிறாள். நீங்க மத்திய 15:28 வாசித்து பார்க்கும்போது, சிறிய உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடது, நீ போகலாம், அவ்வளவுதான். உடனே அவளுக்கு சுகம் கிடைக்கிறது, அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கிறது. ராஜாவின் மனுஷர் ஒருத்தர் வருகிறான். யோவான் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போகிறான், மகன் பிழைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். ஆண்டோடைய வார்த்தையில எவ்வளவு பெரிய சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது பாருங்க. அதுல ஜீவன் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை இருக்குதுங்க, சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நம்ம இணைச்சதை பலப்படுத்துகிறார்.
நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நண்பர் ஒருவர் பாளையங்கோட்டையிலே பெருமளபுரத்தில் இருக்கிறார். மனோகர் என்று அவருடைய பெயர். அவர் மூலமாக ஏராளமான மக்கள் ஆண்டவர் அறிந்து கொள்கிறார்கள். பெரிய பெரிய குரூசைடெலாம் நடத்துகிறதில்ல, பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறதில்ல. அவர் செய்கிற ஒரு ஊழியம், நன்றாக ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் போன்னு சொன்ன உடனே ஜெபம் பண்ணி விட்டு அவர் தன்னுடைய சில நண்பர்கள் இருக்கின்றார்கள், அழைத்து கொண்டு எந்த பட்டணத்துக்கு போக சொல்லுகிறார் அந்த பட்டணத்துக்கு போய்விடுவார். அந்த பட்டணம் போகும்பொழுது அது இந்தியாவுடைய எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்தில் பேசப்படுகின்ற அந்த மொழிகள் உள்ள வசனத்தை என்ன செய்வாங்கன்னா பிரிண்ட் பண்ணி அவங்களுடைய எல்லா ஆட்டோவிலும் போய் என்ன செய்வாங்க ஓட்டுவார். இதுதான் அவர் செய்து கொண்டு வந்த ஊழியம். பார்த்துக்கிடுங்க. ஒரு முறை சென்னையில் அவ்வாறு நூற்றுக்கணக்கான ஆட்டோக்களிலே இந்த வசனத்தை ஓட்டிவிட்டு வந்து விட்டார்கள். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு வாலிப ஒரு பெண், ஒரு 25-26 வயது இருக்கும். அவர்கள் மிகுந்த பலவீனப்பட்டவர். கர்ப்பப்பையில் ஒரு பெரிய பிரச்சனை. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு டேமேஜ் ஆகிட்டு அதை அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், ஒன்றுமே சரி செய்ய முடியாது, இந்த மாத்திரையை நீங்கள் ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இந்த சகோதரிக்கு ரொம்ப வேதனை, கண்ணீர், அப்படி பெற்றோர்களுக்கும் கண்ணீர். கர்ப்பப்பை எடுத்த பிறகு இனி நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கிறது, நாம் எப்படி திருமணம் செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையே சூனியமாகி விட்டது, யார் என்னை திருமணம் செய்வார்? அந்த மகளுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை, பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வேதனை. கண்ணீரோடு கூட வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அவர்கள் பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்திருக்கின்றார்கள். அங்கு ஒரு ஆட்டோ நின்று கொண்டிருக்கிறது. பின்னால் ஒரு வசனம் ஒட்டி இருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தையை அவள் வாசித்த உடனே அது யார் எழுதின வார்த்தை, என்ன வார்த்தைன்னு அவளுக்கு ஒன்றுமே தெரியலை. கண்களில் பட்டது, அப்படியே மனசில் பதிந்து விட்டது. அப்படியே மறந்து விட்ட வீட்டுக்கு வந்து விட்டாள். இரவில் படுக்கும்போது மீண்டும் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. அவள் நினைத்தாலும் அந்த வசனத்தை மறக்கவே முடியவில்லை. இது என்ன வித்தியாசமாக இருக்கிற சொல்லி அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்து விட்டது. தன்னுடைய இது ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய வசனமாக இருக்குமோ என்று சொல்லி தன்னுடைய ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெண் அவர்களுக்கு அந்த சகோதரிக்கு இருந்தாள். அவர்களுக்கு கேட்ட உடனே, ஆமாம்மா இது வேதத்தில் இருக்கிற வசனம் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் உடனடியாக ஒரு போதகரிடம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். போதகர் அந்த வசனத்தை குறித்து சொல்லி ஜெபித்து அனுப்பிவிட்டார். இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் உள்ள வந்து கொண்டு இருந்துச்சு. எப்போ அந்த வசனத்தை பார்த்தாலோ இந்த நேரம் முதல்ல அவள் ஒரு சின்ன ஒரு மாற்றம் பார்த்துக்கிட்டுங்க. ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு மாறுதலை அவள் உணர்ந்தாள். அது என்னவென்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கண்ணீர், துக்கம். அவள் சொன்னா, இந்த வசனத்தில் எழுதின ஆண்டவர் உண்மையான ஒரு ஆண்டவராக இருப்பார் சொன்னார். நான் ஆண்டவருக்கு நான் இப்போதும் சாட்சி அனுப்பிச்சுவேன் இருப்பேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இது எப்படி இந்த கடவுள் மாற்றப் போகிறார்? இது உண்மையாகவே ஆண்டவர் பேசிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் அவள் டாக்டரை பார்க்க செல்ல வேண்டும். அப்போ அவள் மனசில் நினச்சிக்கிட்டா, ஆண்டவரே நீ உண்மையாகவே நீதான் என்னோடு கூட பேசுகிறது உண்மை என்று சொன்னால், நாளைக்கு போகும் பொழுதும் அந்த இடத்துல அந்த ஆட்டோவில் இந்த வசனத்தை பார்க்கணும். பாருங்க, சில நாள் கழித்து செல்லுகின்றாள். முதல்ல பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆட்டோவில் அந்த வசனத்தை பார்த்தோம், அதே ஆட்டோவில் அந்த டிரைவர் அதே பொசிஷனில் நினைச்சிருக்கிற ஆட்டோ டிரைவர் நின்று கொண்டு இருக்கிறார், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக். முதல்ல பார்த்த இந்த அதே ஆட்டோ டிரைவர் எப்படி எந்த பொசிஷனில் அதே மாதிரி சில நாள் கழித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். டாக்டரிடம் சென்றாள். டாக்டரை செக்கப்லாம் பண்ணாங்க. முதல்ல ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. முதல்ல அவங்க சின்ன டாக்டர்கிட்ட போயிருக்கேன். அவங்க தான் முதல்ல ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட்லாம் பார்த்தவங்கள அந்த டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே அவங்க சீனியர் டாக்டர்கிட்ட அனுப்பி விட்டாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கிட்டுங்கம்மா. இவங்க பதஷ்டத்தோடு என்னென்னு கேட்குறா. ஏன்னா அவங்க ஒன்றுமே சொல்லலை, பார்த்துக்கிறேன், நீங்கள் பெரிய டாக்டரை போய் பார்த்துக்கிட்டுங்க அப்படி சொல்லி விட்டார்கள். இந்த டாக்டரை பார்த்தோன்னே அவர் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, பழைய ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. இவர் ஏறிட்டு பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை அந்த சீனியர் டாக்டருக்கு.
டாக்டர் கேட்டார், எம்மா நீ வேற எதுவும் மெடிசன் சாப்பிட்டியா அப்படி கேட்டார். அவன் பதஷ்டத்தோடு, ஒன்றும் சாப்பிடல டாக்டர், நீங்கள் கொடுத்து இந்த மாத்திரை தான் சாப்பிட்டு கொண்டு வந்தோம், அந்த ஆன்டிபயோட்டிக் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம். இல்லை நீ வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் போனியா? ஒன்றுமே இல்லை. அவர் ஷாக் ஆயிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் வந்தாங்க, என்னம்மா எல்லா ரிப்போர்ட்டும் பழைய ரிப்போர்ட் தப்பாக இருக்கிறது, இங்கே என்ன ஸ்கேன் பார்த்தீங்க? இல்லை சார், நீங்கள் முதல்ல வந்து ரிப்போர்ட் இது, இப்போ வந்திருக்கு இப்போ ரிப்போர்ட், நான் என்ன செய்ய? அந்த டாக்டர் சொன்னார், அம்மா நீ கும்பிடுகிற தெய்வம் உனக்கு ஒரு புதிய ஒரு கற்பு பையை கொடுத்துட்டாரு. டேமேஜ் ஆனதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எல்லாம் புதிதாக இருக்கிறது, எல்லாம் புதுசாக இருக்கிறது. அந்த சவறு கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தது. அவள் இன்றைக்கும் சென்னை பட்டது சாட்சியாக இருக்கிறாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனம் ஒரு மனிதனை குணப்படுத்துகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். அழிவுக்கு விலைக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவருங்க, உயிருள்ள ஒரு ஆண்டவர். நீங்களும் நானும் கருத்தில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் ஒரு ஜீவனுள்ள புத்தகங்க, ஜீவனுள்ள புத்தகம். இது நேற்றும் இன்றும் என்று மாறாது. இந்த புத்தகத்தில் இது ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, வல்லமை இருக்கிறதுங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை கருத்தாக நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 244 பாடுவோம். தேனினிமை அதிலும் சத்திய வேதம். கிறிஸ்தவ கீர்த்தனை 244 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய வேத புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது என்று எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய வேத புஸ்தகத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற இந்த வேத புத்தகத்தை நாங்கள் அற்பமாக எண்ணி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து உடைய மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கருத்தாய் அதை போதித்து அவர்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு இது வேத புத்தகத்தை எங்கள் பிள்ளைகளும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியை ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை கற்றுக்கொண்டு சரியான பாதையில் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியை ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே,
இப்பொழுதும் எங்கள் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இந்த வேத புத்தகத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்னு சொன்னால் அவர்களும் இந்த வசனத்தின் மூலம் ரட்சிக்கப்படும்படி எனக்கு கிருபைகளை கொடுப்பீராக. அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை சுவாமி, கண்ணீர் கவலைகள் ஐயா. இழந்தால் கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மூலமாக வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட அறிந்திருக்கிறீங்கப்பா. இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை வியாதியின் மூலமாய் பாதிக்கப்பட்டு மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருப்பார்னு சொன்னால் ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அவர்களை அழிவுக்கு தப்பி அவர்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி வார்த்தையின்படி சுவாமி, ஒருவேளை ஆண்டவரே இந்த வியாதியின் மூலமாக எனக்கு என்னமும் நேர்ந்து விடுமோ என்று சொல்லி கண்ணீரோடு கூட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, வீடுகளிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக. ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற உடைய வசனத்துடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படியை ஜெபிக்கிறேன். இந்த பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியை கட்டளையிடுகிறேன். ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியம் இந்த குடும்பத்தில் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும். வயோதிப நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே படுக்கையில் இருந்து கொண்டு இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. இரவு பகலாய் சதா காலம் உண்மையே நினைத்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவரை கைவிடாது இருப்பீராக. அவருடைய கண்களினுடைய கண்ணீரெல்லாம் கருத்து துடைக்கும்படி ஜெபிக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தில் உன்னை தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவரையா, அவர்களை தாங்கும்படியை பலப்படுத்தும்படியை ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும், நீடித்த சுக வாழ்வை தாரும் ஐயா. இந்த பண்டிகை நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். புதிய வருஷம் புதிய பலத்தோடு கூட கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுது சொன்னீரப்பா. உங்களுடைய பலத்தினாலே அவளை எடை கட்டி கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமையோடு கூட இருக்கின்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அந்த தனிமை உணர்வுகளெல்லாம் மாற்றி போடுவீராக. உங்களுடைய சமாதானத்தில் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சின்ன குழந்தைகள் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காக பல மாதங்களை ஆண்டுகளை பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளையுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாகி கொண்டே செல்லுகிற, இன்னும் திருமணம் நடக்கவில்லை சொல்லி கண்ணீரோடு கொடுக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்னுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக சுவாமி. இந்த பண்டிகையை ஆண்டு கொண்டாட போகிற கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியான பண்டிகை கொண்டாட போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மகிழ்ச்சி நீர் கொடுத்து இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை அன்னாளை நினைத்தவர், ரெபேக்காளை நினைத்தவர் ஐயா. உமது பிள்ளைகளையும் நினைத்தருளுவீராக. கற்பத்தின் கனியை கொடுத்து உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கற்பத்தின் கனியை கொடுப்பதற்கு தடையா இருக்கிற எல்லாம் அந்தகாரத்தின் வல்லமைகளையும் பிசாசின் வல்லமைகளையும் எல்லா குறைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கடிந்து கொள்ளுகிறேன். இந்த பிள்ளைகளுக்கு கற்பதற்கை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரை பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பதற்கனி பூரணப்படு சுக பிரசவத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் பார்த்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்த எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க ஐயா. பொருளாதார ரீதியில் மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பிரச்சனைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பண்டிகை நாட்களிலே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை நல்ல விதத்திலே அவர்களை கவனிப்பதற்கும் போஷிப்பதற்கும் உடுத்துவதற்கும் ஒன்றுமே சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் நீர் பராமரித்து ஆசீர்வதிங்கப்பா. புதிய வருஷத்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொழிலில் நஷ்டங்கள் மூலமாக வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே வருகிற புதிய வருஷம் ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்யும்படியாக உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்னையை சார்ந்த அருமையான அம்மா ஜெயஸ்ரீ அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தாயார் ஜெயஸ்ரீ மோகன்ராஜ் அம்மாவை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அவருடைய கணவனை கணவர் அவருடைய ராஜ்யத்தில் சென்று இளைப்பாரி கொண்டிருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவர் இழந்து தவிக்க இந்த குடும்பத்திற்கு எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு மகள் சகோதரி ஆண்டவர் கிரேஸ் அபிகாயில் மோகன்ராஜ் அம்மா சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப பாரத்தையெல்லாம் எடுத்து உமக்காக பிரயாசப்படுகிற அன்பு சகோதரி தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் குடும்பத்திலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீங்க அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. அதே போல் அவருடைய ஆண்டவரே அன்பு சகோதரர் ஆஸ்பன் ஆலிவர் அவர்களுக்காக நீ அவர்களுக்கு கொடுத்த அருமையான துணைவி சகோதரி அனிதா ஐரிஷ்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை கொடுத்த அன்பு குழந்தை லூகா தாமஸ்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. கிருபையினாலும் நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எல்லாம் இந்த முழு குடும்பத்தையும் உடைய கருத்தில் அர்ப்பணிதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தெய்வீக சமாதான ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக அருமையான தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எத்தனையோ பலவீனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் பலப்படுத்தி இம்மட்டும் நீங்க கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வருகிற நாட்கள் புதிய வருஷம் அவளுக்கு ஒரு புதிய பலத்தோடு கூட செல்லுகிற ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யுங்க ஐயா. இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துங்கப்பா. அதே போல இந்த ஆராதனை வேலைக்கு பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக ஏழை எளிய ஜனங்களுக்கு மனமும் வந்து தாராளமை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை சந்ததி சந்ததியாக அந்த ஆண்டவரை உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லவன்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 73 பாமாலை 51 பாடுவோம். நற்செய்தி மேசியா இதோ ஆவலாய் நோக்குவோம். கீதம் 73 பாமாலை 51 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தனித்தனியாய் நீர் உமது பிள்ளைகளை சந்தித்து அவருடைய தேவையெல்லாம் ஆண்டவர் மனப்பூர்வமாய் அவளுக்கு கொடுத்து நிறைவான மகிழ்ச்சியினால் நிரப்பி அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்கள் அமைய கிருபைதாரும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தரோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.